அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றும் ஒரு விசேஷமான ரூவா எழுப்புதல் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். காரணம், இந்த நாள் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அறிக்கையை உங்கள் வாயிலே வைக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாயோ? இந்த வருடம் எப்படி இருக்கும், என்னுடைய காரியம் எப்படியாய் முடியும் என்று சொல்லி பலவிதமான பயங்கள் உன் உள்ளத்தில் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தையை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போகிறோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப போகிறது. சங்கீதங்களில் 56வது சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வார்? இந்த அதிகாரத்தினுடைய அடைக்குறிப்பை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோஹீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு சிக்கலில் இருக்கிறான், ஒரு நெருக்கத்தில் இருக்கிறான். பெலிஸ்தியர் சூழ்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது பலவிதமான பயங்கள், ஒருவேளை என்னை கொன்று போட்டு விடுவார்களோ? தாவீது சொல்கிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனாலும் நான் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வரும்போது நான் பயப்பட மாட்டேன், நான் நம்புவேன். அதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம் வரும்போது பயப்பட்டு விடுகிறார்கள். பயம் வரும்போது பயப்படாம எதிர்த்து நின்று எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், பிசாசு என்னை எப்படி தொட முடியும்? முடியாது. அதுதான் விசுவாசம். பிரச்சனை வரும்போது தைரியமா பிரச்சனை எதிர்நோக்கி நின்று நான் பயப்பட மாட்டேன். தாவீது, வேதம் சொல்கிறது, பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, when they caught him, அவனை பிடிக்கும் போது அவன் சொல்றான், நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு பிசாசு உங்களுடைய குடும்பத்தை சுற்றி நெருக்கி வைத்திருக்கிறான் அல்லவா? சில காரியங்களை விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க. உங்க விசா காரியம் பயங்கர மோசமான நிலைமை இருக்குது. உங்க பாஸ்போர்ட் கேன்சல் ஆகி இருக்குது. உங்களுடைய குடும்பத்துல குழப்பம் இருக்கிறது. பிள்ளை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறான். உங்களுடைய வேலையில உங்களுக்கு விரோதமாய் மனுஷர் எழும்பி கள்ள கணக்கை எழுதி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கத்திலும் நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படுற நாள்ல என் ஆண்டவரை நம்புவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவானை நான் நிறுத்த விரும்புகிறேன். காரணம் என்ன? அந்த பரிசுத்தவான், அவருக்கு பயம் வந்த போது அவர் பயப்படாமல் தைரியமாய் ஆண்டவர் வார்த்தையை நம்பினார். உண்மையான அன்பு உங்க உள்ளத்துல இருக்குன்னா அந்த அன்பு பயத்தை வெளியே தள்ளிடும். வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அது உள்ள வந்துருச்சுன்னா, அந்த அன்பு உங்க உள்ளத்துல வந்துட்டா, அந்த அன்பு ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதே சங்கீதத்துல 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 62வது சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் நம்புகிறது அவரால வரும். அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசி வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். All his confessions were positive. அவர் வாய் திறந்து பிரச்சனையின் மத்தியிலும் பயப்படாம அறிக்கை செய்தார், வரும், நடக்கும், நான் பயப்பட மாட்டேன். சத்துருக்கள் நெருக்கி வந்தாலும் சொல்லணும், பயப்பட மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால்தான் கோலியாத்தை பார்த்து முழு இஸ்ரவேலும் சவுலும் ராஜா அவரே பயந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா ஆட்டு மெய்ப்பனாக இருந்த தாவீது சொன்னார், நான் போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துவேன், நான் போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லி தைரியமா சொன்னார். காரணம் என்ன? அவனுக்குள்ள பயம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார், என் கூட ராஜாதி ராஜா இருக்கிறார், அவர்தான் என்னை அழைத்தவர், அவர்தான் எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர். அன்பான பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாமேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்னார் இதோ அடியேன். மீனிங் அவர் என்ன சொல்ல வராரு, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இதோ அடியேன், ஹியர் ஐ ஆம் லார்ட், இதோ உங்க கையில கொடுக்கிறேன். ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி உடனே he was available for God. தேவ பிள்ளையே, இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லும்படி அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த ஆண்டு நீ அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படி கவனமாய் இருந்தால் ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போவார். ஆண்டவர் சொல்லாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்ல கவனிங்க, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். எப்படி சொல்றாரு? உன் புத்திரனும், புத்திரன் என்று சொன்னால் சாதாரணமான புத்திரன் இல்ல, தவமிருந்து பெற்ற பிள்ளை. தவமிருந்து வயசான பாட்டியம்மாவா மனைவி மாறிட்டாங்க, இவரு வயசான கிழவனா மாறிட்டார். அவ்வளோ தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை ஓம் புத்திர, ஓ மக, இன்னொருத்தருடைய மகன் அல்ல, ஓ மக. 2வது உன் ஏகசுதன், உனக்கு இருக்கிற அந்த ஒரே மகன் ஏகசுதன். 3வதா உன் நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிறியே, நீ ரொம்ப விருப்பமா வச்சிருக்கிறியே, அந்த நேசகுமாரனை நீ எனக்காக கொடு. முதலாக கர்த்தர் எருசலேமில் கெத்செமனே தோட்டத்தில் நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ஃப்ரீடம் என்கிற 3 நாட்கள் ஒரு பெரிய வாலிபர் பெருவிழாவை நடத்த வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரே ஒரு நாள் ஒரு நல்ல மியூசிக் கான்சர்ட் மாதிரி நடத்தி நிறைய வாலிபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். 3 நாள் எப்படி ஆண்டவரே, என் சக்திக்கு மிஞ்சினதா இருக்குது, எப்படி ஆண்டவரை செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், நான் அதன் தேவைகளை சந்திப்பேன், 3 நாட்கள் நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். என் உள்ளத்துல பயங்கர பயம். காரணம் என்ன? சபை ஆரம்பித்து 8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. எப்படி? இன்ஃபேக்ட் அப்படி ஆண்டவர் சொல்லும் போது எங்க கையில காசே இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, உன் கையில என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு. எல்லாவற்றையும் நாங்க கொடுத்து ஆண்டவரே நீங்க எங்க நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சந்தோஷமாயிட்டோம். முதல் காரியம் எதிராக பண்ணோம், முதல்ல பேம்ப்ளெட் அடிச்சோம். ஃப்ரீடம் நாட் 7ன்னு சொல்லி ஒரு ஆராதனை பெருவிழா நடத்த போறோம்னு சொல்லி இடத்துக்கு போய் கிரவுண்டை புக் பண்ணிட்டோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை தரிசனத்தை கொடுப்பானால் ஒரு இடத்தை காமிப்பார். இந்த இடம் அல்லது இந்த பொருள், இந்த நபர் அப்படின்னு சொல்லி சில தரிசனமாய் காண்பிப்பார். அதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெளிவா சொன்னார், மோரியா தேசத்துல இருக்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு நீ போய் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அந்த இடத்தை காமிச்ச பிறகு சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவரே நீர் ஏற்ற வழியில் எனக்கு தருவீர், ஆண்டவரே நீங்க தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம், உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவர் இந்த வருஷம் யாருக்கு தெரியுமா அற்புதம் செய்ய போகிறாரு? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வார்த்தையை கேட்டாச்சு, வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு, உட்கார்ந்து தூங்க கூடாது, எழும்பி போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 1:8 சொல்கிறது, இந்த மலை இடத்துல நீங்க தங்கி இருந்தது போகும், நீ போய் சுதந்திரித்துக் கொள். Go and inherit. போங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற நிலத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போங்க, கிளைம் பண்ணி ஜெபிங்க. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரத்துல சில விசுவாசத்துல சில காரியத்தை செய்ய சொல்லுவார். தைரியமா போய் புக் பண்ணுங்க, தைரியமா போய். ஃப்ரீடம் நாட் 7ல எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பெருவிழாவை என் மேடையில எந்த சேரும் போட முழுவதுமாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெருவிழாவை ஏற்படுத்தி அதுல வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து அதுல வண்ண விளக்குகளை இந்த வாலிபர்களை ஈர்க்கும்படி, எப்படி ஒரு விட்டில் பூச்சி ஒரு விளக்கின் வெளிச்சத்துல வந்து அது விழும்போ அது போல இந்த வாலிபர்களை ஈர்த்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள மாற்றும்படி முதல்ல எல்லாம் வந்தாங்க. நல்லா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன? கொஞ்ச நேரம் அப்படி ஆடி பாடி குடிச்சு முடிச்ச பிறகு இயேசுவை குறித்து பேசினோம். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உன் பாவங்களை நீக்குவார், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார் சொன்ன உடனே கதறி அழுதாங்க, பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தாங்க. எத்தனை வாலிபர்கள் இயேசுக்கு வாழ்க்கையை கொடுத்தாங்க பாத்தீங்களா?
ஆண்டவர் இந்த தரிசனத்தை எருசலேமில் கெத்செமனே தோட்டத்தில் காண்பித்தார். அதை சென்னையில ராயப்பட்ட YMCA கர்த்தர் நிறைவேற்றினார். உனக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல தரிசனம் காண்பிப்பார். நீ நம்பி போய் அந்த இடத்துல நின்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். எவ்வளோ தடைகள், ஆனாலும் நான் நம்புவேன். எல்லாரும் சொன்னாங்க, பிரதர் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடலாம், இந்த கூட்டம் நடைபெறாது, தவிர்க்க முடியாத காரணங்கள் கூட்டம் நடைபெறாது, போஸ்டர் அடிச்சு ஒட்டிடலாம். போஸ்டர் இப்போ அடிச்சாதான் பிரதர் நைட் ஒட்ட முடியும், நாளைக்கு வர ஜனங்கள்லாம் வெக்கப்பட்டு அவங்க எல்லாம் வந்து ஏமாந்து போயிட கூட. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் நடத்துறீங்க. நான் சொன்னேன், இல்லை, நான் நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். எனக்கு தரிசனம் காண்பித்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாய் கூட்டம் நடக்கும். நடந்தது. இன்றைக்கு அதை எத்தனையோ பேர் யூடியூப்லயும் அவர்கள் சீரியல் நேரில் பார்த்து எத்தனை பேர் ஆசீர்வாதப்பட்டாங்க.